சோயா சங்க்ஸ் வச்சு ஒரு கோலா உருண்டை ரெடி பண்ணலாங்களா. அதுக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு, காஞ்ச மிளகா, உப்பு இது போட்டு முதல்ல கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சோக் பண்ணி வச்சுருக்க மீல் மேக்கரையும் போட்டு கரகரப்பாக அரைச்சி எடுத்துருங்க. இப்படி இது பார்க்குறதுக்கு கறி வடை மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் அப்படி தான் இருக்கும். ஒன்று ஸ்வீட் பொட்டேட்டோ இல்லை ஒரு பொட்டேட்டோ, ரெண்டுத்தில் நான் இங்கே ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். ஒரு சின்னதாக ஒரு பொட்டேட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டேன். தேவைக்கு ஏற்ப நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை நல்லா மேஷ் பண்ணி அதில் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், கொத்தமல்லி, கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு இதெல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சிருங்க. கூட கொஞ்சம் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா உருண்டையாக்கி வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த ஹை ஃப்ளேமில் வச்சு இதுங்களை டக்கு டக்குன்னு பொரித்து எடுத்துடலாம். ரொம்ப குயிக்காக முடியக்கூடிய ஒரு டேஸ்டியான டிஷ் இது. ஸோ வேகமாக கலரிடாதீங்க, உடஞ்சிடும். இப்போ உங்களோட கோலா உருண்டை ரெடி.